வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோல்டன் ட்ரேட் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோல்டு நம்ம யூஸ் பண்ற எல்லோ லைன் அண்ட் ஃபோர் லைன் ஸ்ட்ராட்டஜில எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 20th இருந்து நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். ஸோ 20th இருந்து நம்மளுடைய ஃபோர் லைன் ஸ்ட்ராட்டஜியும் சரி, நம்மளுடைய எல்லோ லைன் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோர் லைனை எப்படி நம்ம ட்ராப் பண்ணணும், எப்படி அந்த இண்டிகேட்டர்ஸ் வேணும் அப்படின்னா அதை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீக் 20th இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். ஸோ 20th நம்மளுக்கு ஃபோர் லைன்ல பாருங்க பை என்ட்ரி கிடைச்சிருக்கு. எல்லோ லைனை நான் இங்க ஆக்டிவேட் பண்றேன். ஸோ எல்லோ லைனும் பை கன்ஃபர்மேஷன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பாருங்க எங்க கை வச்சா பணம் கிடைக்கும் எவ்வளவு எக்ஸாக்டா பாருங்க. நம்ம எங்க சொன்னோமோ அந்த இடம்லாம் அழகா வந்து ட்ரேட் ஆயிருக்கு பாருங்க. எல்லோ லைன்ஸ்ல நம்மளுக்கு அந்த ஜாக்பாட் என்ட்ரி அண்ட நம்மளுக்கு ட்ரேட் ஆயிருக்கு. அடுத்தது நம்முடைய அந்த ஃபோர் லைன் சொல்லக்கூடிய அந்த ஃபோர் லைன்ல இந்த ஜாக்பாட் என்ட்ரி, இந்த ஜாக்பாட் என்ட்ரி இங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ பாருங்க இவ்வளோ பர்ஃபெக்டா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு 20th ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எங்க கை வச்சா பணம் கிடைக்கும் அதுதான் நம்ம ஆப்ஷன்ஸ். எல்லோ லைன் ஸ்ட்ராட்டஜியும் சரி, கோல்டுக்கு யூஸ் பண்ற ஃபோர் லைன் அண்ட் எல்லோ லைன் ஸ்ட்ராட்டஜியும் சரி. ஸோ இவ்வளோ பர்ஃபெக்ஷனா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 21st பார்க்கலாம். ஸோ 21st நம்ம அப்படியே இந்த லைன்ஸை மூவ் பண்ணி 20th போறோமோ. ஸோ 20th நம்ம ஃபோர் லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ 21st பாருங்க நம்மளுக்கு பை என்ட்ரி கிடைச்சிருக்கு. எங்க கை வச்சா பணம் கிடைக்கும்? ட்ரெண்ட் என்ன இருக்கு? எல்லோ லைன்ல ஆஸ் பர் பை ட்ரெண்ட் மார்னிங்கே கொடுத்துச்சு. ஓகேங்களா? மார்னிங்கே கொடுத்துட்டு பாருங்க செகண்ட் லைன்ல மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் எடுத்து அங்கிருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரேலி, எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ் நம்ம கொடுத்துருக்கு. ஏன்னா தடை எதுவுமே இல்லை, ஃப்ரீ ரேலி. ப்ரீவியஸ் டே லைன்ஸ் எதுவுமே இல்லை, ஃப்ரீ ரேலி எதிர்பார்த்துப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரீ ரேலி நடத்துக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான்டா உங்களால ட்ரேடிங் டிசிஷன்ஸ் உங்களால எடுக்க முடியும். எங்க கை வச்சா பணம் கிடைக்கும், நீங்க மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ஸ்ல இருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்மளுடைய ட்ரேடிங் ஜேர்னியும் ஒரு ப்ராஃபிட்டபிளாகவும் நம்மளுக்கு போய் முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 22nd பார்க்கலாம். ஸோ 22nd அப்படியே ஃபோர் லைன்ஸ் நான் மாத்துறேன். ஸோ 22nd நம்ம அந்த ஃபோர் லைன்ஸை நம்ம மாத்தியாச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ட்ரேட்ஸ் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அங்கேயும் பாருங்க இந்த ஃபோர் லைன் மேலே ஹெவி புல்லிஷ்ல இருக்கு. அப்போ ஹெவி புல்லிஷ்ல இருக்கு, அப்போ எல்லோ லைன் நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? பை ட்ரெண்ட் தான் இருக்கு. ஸோ தடை எதுவுமே இல்லை, ஃப்ரீ ரேலி எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரீ ரேலி நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 23rd பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்ட்டு. கொஞ்சம் அவுட் ஆஃப் செஷன் போயிட்டு இருந்தவாசி இந்த வீக்கெண்டு நம்மளால வீடியோஸ் போட முடியல, அதனால தான் இந்த லேட்டு. ஸோ நம்ம வந்து டோட்டலாக அந்த வீடியோஸ் போட போகிறோம். மண்டே டியூஸ்டே இன்னியோட டேட்டும் சேர்த்து நம்ம வீடியோஸு கவர் பண்ணியிருக்கோம் பெர்ஃபார்மன்ஸு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 ஒர்க்கிங் டேஸ் நம்ம வீடியோஸை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அவைலபிளாக இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க நம்மளுக்கு எல்லோ லைன்ல செல் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. எல்லோ லைன்ல நம்மளுக்கு செல் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ கன்ஃபர்மேஷன் ஆயிட்டு பாருங்க அழகா அந்த ஜாக்பாட் என்ட்ரி எல்லாம் நமக்கு ரைஸ் ஆன் செல் எல்லாம் நம்ம செல் பண்ணிருக்கணும். செல் பண்ணி பாருங்க நம்மளுக்கு டார்கெட் என்ன, இந்த டார்கெட் ஆக்ட் ஆகுது. இங்க ஒரு தடை லைன் இருக்கு, இதுவும் நம்மளுக்கு டார்கெட்டா ஆக்ட் ஆகுது. ஸோ பாருங்க அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனா நம்மளுக்கு அந்த டார்கெட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த லைன்ஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் எதிர்பார்த்தோம். ஸோ அடுத்த நாள் அந்த டார்கெட் நம்மளுக்கு போயிருக்கு. ரைட்டா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் பாருங்க. இந்த எல்லோ லைன் தடையா ஆக்ட் ஆயிருக்கு. அடுத்தது இந்த எல்லோ லைன்ஸ் அடுத்த தடையா இருக்கும், அடுத்த டார்கெட்டா இருக்கும். ஸோ அது வந்து அன்னைக்கு போல அடுத்த நாள் நமக்கு அந்த டார்கெட்டை ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜியோட பவரும் கூட. எங்க வரும் அடுத்த நாள், எங்க கை வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய டார்கெட்டை நீங்க எய்ம் பண்ணலாம். ஸோ பெரிய டார்கெட் எய்ம் பண்றப்போ அட்லீஸ்ட் நம்ம டெய்லியுமே கிரெயின்ல முடிக்க முடியலாம். பெரிய டார்கெட் ஹிட் ஆகுதோ இல்லையோ. ஏன்னா மார்க்கெட் வந்து திடீர்னு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் ரேலி அந்த மூமெண்ட்ஸ் இருக்கப்போ அந்த டார்கெட் கண்டிப்பா வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நம்மளுக்கு ட்ரேட் கொடுக்குறோம். ஸோ அடுத்தது பார்க்கலாம் 23rd எப்படி பெர்ஃபார்ம். 24th. ஸோ 24th பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லோ லைன்ல செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு மார்னிங். ஸோ எல்லோ லைன்ல செல் என்ட்ரி கிடைச்சு நம்மளுக்கு நல்லாவே ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பை கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. பை கன்ஃபர்மேஷன் உடனே பாருங்க அந்த டார்கெட் போய் கட் ஆகிட்டா இருக்கு. பை பாருங்க அந்த செகண்ட் லைன் டார்கெட் போயிட்டா இருக்கு. அதுதான் ஸ்ட்ராட்டஜியோட பவர். என்ன எங்க என்ட்ரி எடுக்கணும், செல் என்ட்ரிக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பை என்ட்ரிக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் ஸ்ட்ராட்டஜியோட பவர். எங்க கை வச்சா நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்றப்போ அந்த கான்செப்ட் நீங்க மனசு மூளைக்கு எந்த வேலையும் கொடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த கான்செப்ட்ஸை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னாவே போதும். அது வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கும்.
ரைட். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் டேக்கு நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம் எல்லோ லைன்ஸ் அண்ட் ஃபோர் லைன்ஸு. ஸோ அடுத்த நாளுக்கு வந்து நம்மளுக்கு பை என்ட்ரியில் இருக்கு. ஸோ பை என்ட்ரி பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த பை என்ட்ரி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த பாருங்க இந்த எல்லோ லைன்ஸ்க்கு மேலே பை கிடைச்சிருக்கு 27th. ஓகேங்களா? ஹெவி புல்லிஷ்ல இருக்கு. எல்லோ லைன்ஸ்ல நம்மளுக்கு பை ட்ரெண்ட் தான். ப்ளஸ் பாருங்க அந்த ஹெவி புல்லிஷ்ல இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்லக்கூடிய அந்த கிரீன் லைனை டச் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆயிருக்கு பாருங்க. மறுபடியும் எல்லோ லைனை டச் ஆகிட்டு பவுன்ஸ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ எங்க கை வச்சா பணம் கிடைக்கும் அதுதான் ஸ்ட்ராட்டஜியோட பவர். அந்த ட்ரெண்ட் பிரகாரமே ட்ரேட் பண்ணுவோம். ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஸ்கேல்பிங்க்கு அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் உங்களுடைய ட்ரேட் அக்யூரேசி நீங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைம் எல்லாம் நீங்கள் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கலாம் 27th இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். இப்போ 28th என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு 29th உங்களுக்கு மோஸ்ட்லி வரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் லைன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹைலோ அந்த இது இருக்காது. ஸோ இப்போ இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு 4 லைன்ல நமக்கு செல் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. எல்லோ லைன் செக் பண்ணலாம். எல்லோ லைன்ல செல் என்ட்ரி 4 லைன்ல ஃப்ரீ ஃபால்க்கான சான்சஸ் இருக்கு. இங்க ஒரு என்ட்ரி இங்க ஒரு தடை இருந்தது. இந்த தடையை பிரேக் ஆயிடுச்சு. இந்த தடையை பிரேக் ஆனவனே பாருங்க பிரேக் ஆகி போயிட்டு மறுபடியும் அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி அங்கிருந்து ஒரு ஃபால் வரும். இதுதான் நம்ம இந்த 4 லைன் ஸ்ட்ராட்டஜியோட பவர். பிளஸ் இந்த எல்லோ லைனோட ஸ்ட்ராட்டஜியோட பவர். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சா போதும் உங்களால ட்ரேடிங் டிசிஷன்ஸ் ஈஸியா எடுக்க முடியும், ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் பண்றோம் பாண்டிச்சேரியில். ஸோ 8th ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ லைன் ப்ளூ லைன் ஸ்ட்ராட்டஜி பத்தி எடுக்க போறோம், சைக்காலஜி பத்தி எடுக்க போறோம், வெல்த்தை எப்படி கிரியேட் பண்றது எடுக்க போறோம், பேக் ஸ்டடின்னு நம்ம உருவாக்கின ஒரு இண்டிகேட்டர் வந்து ஒரு 1 மந்த் நம்ம ஃப்ரீ ஆக்சஸ் நம்ம கொடுக்க போறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு 15,000 ருபீஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம 4,500 ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் நீங்க இது பண்றதுக்கு மார்க்கெட்ல நீங்க உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னில நீங்க பணம் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்றதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கோல்டன் ட்ரேட் அகாடமி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப்.